கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலும் தேவனுடைய ஜனமாய் ஒரு கூட்டமாய் குடும்பமாய் சேர்ந்து கர்த்தரை நல்ல பாடி ஆராதிச்சு மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நிறைந்து நம்மை பலப்படுத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. இந்த மே மாதம் 24ஆம் தேதி ஒரு ஓய்வு நாள் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகம் எங்கும் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி இந்த நாளை என்ன பண்ணுகிறார்கள், நினைவு கூறுகிறார்கள். ஆகையினாலே அதை சார்ந்தே கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டுமானால், இது பல ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்களாலே கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கானானுக்கு நேராக அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு வரும் பொழுது வனாந்திரத்திலே அவர்களுக்கு ஆண்டவர் அநேக கட்டளைகளை கொடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர் கொடுத்த ஒழுங்கின்படி, அவர் கொடுத்த நியமங்களின்படி அதை உண்டாக்க சொல்லி ஆராதனை முறைமைகளையும் ஆராதிக்க வேண்டிய கட்டளைகளையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியதான நன்னெறிகளையும் கட்டளையாக கொடுத்த தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டிய அனுசரிக்க வேண்டிய சில பண்டிகை நாட்களையும் என் ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் போய் சேர வேண்டிய அந்த கானான் தேசத்திலே அவர்கள் சேர்ந்த பிறகு மறவாமல் இந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த லேவியராகமம் 23வது அதிகாரத்திலே 8 பண்டிகைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓய்வு நாள் பண்டிகை, பஸ்கா பண்டிகை, முதற் பலனை செலுத்தும் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லி வரிசையாக பண்டிகைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இவைகள் எல்லாம் நிழலாட்டமாக அன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்று இந்த பெந்தேகோஸ்தே நாளுடைய பண்டிகையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து இந்த பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இவர்கள் பல முக்கிய பண்டிகைகளை கொண்டாட வேண்டிய பண்டிகைகளிலே முதலாவதாக லேவியராகமம் 23வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. லேவியராகமம் 23வது அதிகாரம் 5-6 வசனங்கள். முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகை. அந்த பண்டிகையை தொடர்ந்து பஸ்கா பண்டிகையில என்ன சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சாப்பிடணும்? புளிப்பில்லாத அப்பங்களை அவர்கள் என்ன பண்ணணும்? சாப்பிட வேண்டும். எந்த புளிப்பும் அந்த பஸ்கா பண்டிகையிலே இருக்கக்கூடாது. இந்த பஸ்கா பண்டிகை இயேசு அடிக்கப்பட்டதான நாளை நாம் நினைவு கூறலாம். பஸ்காவாகிய இயேசு என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். அந்த பஸ்கா பண்டிகையிலே அன்று அவர்கள் என்ன செய்யக்கூடாது என்றால், புளிப்புள்ள எதையும் அவர்கள் சாப்பிடக்கூடாது. புளிப்பு இல்லாத அப்பத்தை மட்டும் என்ன பண்ணணும்? சாப்பிட வேண்டும். அதற்கு பின்பாக அடுத்த பண்டிகையை பார்ப்பீர்களானால் முதற் பலனை செலுத்துகிற பண்டிகை. அதிலே ஒரு கதிர்கட்டை கொண்டு வந்து அசைவாட்ட வேண்டும். அசைவாட்டுகிற நாளிலிருந்து 7 ஓய்வு நாட்களை எண்ணி ஏறக்குறைய 49 நாள். ஓய்வு நாளுக்கு அடுத்த வாரத்தின் முதலாம் நாளிலே அதுதான் 50வது நாள். யூதர்களுடைய கணக்கை எடுத்தால் 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். 50வது வருஷம்
விடுதலையின் வருஷமாய் இருக்கிறது, யூபிலி வருஷம் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். விளக்கமாய் அதற்குள்ளே நான் கடந்து போக விரும்பவில்லை. செய்திக்கு நேராக இந்த காலை வேளையிலே நான் வருகிறேன். முதற் பலனை செலுத்தின நாளிலிருந்து 50வது நாளிலே அவர்கள் முக்கியமான காரியத்தை நாம் வாசிப்போமானால், லேவியராகமம் 23வது அதிகாரம் 15 18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 23வது அதிகாரம் 15 முதல் 18 வசனங்கள். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50வது நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலில் 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலத்திலிருந்து கர்த்தருக்கு முதற் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோட கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலியையும் செலுத்தி. நல்லா கவனிங்க, இதை கொஞ்சம் நாம நன்றாக கவனித்து பார்த்தால், பஸ்கா பண்டிகையில புளிப்பாக உள்ள எதையும் சாப்பிடக்கூடாது. அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை தான் புசிக்க வேண்டும். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே 2 அப்பங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். இந்த அப்பம் புளிப்புள்ள அப்பம். அப்ப நாம சாப்பிட வேண்டியது புளிப்பில்லாத அப்பம். தேவ சமூகத்திலே கொண்டு வர வேண்டியது புளிப்புள்ள அப்பம். இந்த புளிப்பில்லாத அப்பங்களை குறித்து 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிப்போமானால், வாசிங்க. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். ஆதலால் பழைய மாவோடே அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட அப்ப நல்ல கவனிங்க. இங்கே பஸ்கா என்று சொல்லுகிறது 2 காரியத்தை சொல்லி இருக்கிறது. புளிப்புள்ளது என்ன, புளிப்பு இல்லாதது என்ன என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்கும் போது அதை அவர் விளக்கி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். புளிப்பு உள்ளது பொல்லாப்பு துர்குணம். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. புளிப்புள்ளது பொல்லாப்பு துர்குணம் என்பது புளிப்புள்ள அப்பம். புளிப்பு இல்லாத அப்பம் என்னன்னா பரிசுத்தம், உண்மை. தேவ பிள்ளைகள் புசிக்க வேண்டியது இந்த புளிப்பில்லாத அப்பமாகிய துப்புரவு அல்லது பரிசுத்தம், உண்மை. இந்த அப்பத்தை தேவனுடைய பிள்ளைகள் வாழ்வில் புசித்து பலனடைந்து பண்டிகையை நாம் கொண்டாட வேண்டும். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே என்ன செய்யணும் என்றால், இந்த பொல்லாப்பு, இந்த துர்குணம், இந்த புளிப்புள்ள அப்பம், இந்த அப்பத்தை புசிக்க கூடாது. இதை என்ன செய்யணும்னா
தேவ சமூகத்திற்கு கொண்டு வரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புளிப்புள்ள இந்த பொல்லாப்பு துர்குணம் என்பதை புசிக்க கூடாது. அதை தேவ சமூகத்துக்கு என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். கொண்டு வந்து என்ன பண்ணணும்? சர்வாங்க தகன பலியை செலுத்துவது போல பலிபீடத்தில் வைத்து எரிக்கணும். சொல்லுங்க, பொல்லாப்பு துர்குணத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியாக எரிக்க வேண்டும். அப்ப பெந்தேகோஸ்தே நாள் என்பது நம்முடைய துர்குணம், நம்முடைய பொல்லாப்பு இவைகளை எரித்து சுட்டெரித்து பரிசுத்தப்படுத்துகிற நாள். அல்லேலூயா. அக்கினியில் சுட்டெரிக்கப்பட வேண்டிய நாள். ஆகையினால தான் முதற் பலனாகிய இயேசு தம்முடைய உயிர் தெழுதலிலே முதற் பலனான போது அதிலிருந்து 50வது நாளை எண்ணினால் அது பெந்தேகோஸ்தே நாள். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே தேவனுடைய தீர்மானம் என்ன என்றால், நம்முடைய துர்குணம், நம்முடைய பொல்லாப்பு இவைகள் எல்லாம் எரிக்கப்பட வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு போறதுக்குள்ள பொல்லாப்பு துர்குணத்தை இங்கேயே எரிச்சிட்டு தான் போகணும். அல்லேலூயா. ஆனால் நல்ல கவனிங்க, இது தெரியாததுனால தான் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், பெந்தேகோஸ்தே நாளிலே தங்களுடைய பொல்லாப்பையோ தங்களுடைய துர்குணத்தையோ அவர்கள் விட்டு விலகாமல் பண்டிகையை மட்டும் அவங்க என்ன பண்ணாங்க? கொண்டாடினார்கள். இந்த பண்டிகை கொண்டாட உலகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்து பல நாடுகளிலிருந்து எல்லாரும் எங்க வருவாங்கன்னா எருசலேமுக்கு கூடி பண்டிகையை என்ன பண்ணாங்க? கொண்டாடினார்கள். இந்த நாள் அவர்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா பண்டிகை கொண்டாடுகிற நாளாய் இருந்தது. ஆனால் தேவனுடைய தீர்மானத்திலே பார்க்கும் பொழுது இது பண்டிகை நாள் அல்ல, சுத்திகரிக்கப்படுகிற நாள். அல்லேலூயா. ஆகையினால தான் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீஷர்கள் மேல் தேவனுடைய அக்கினி இறங்கினதாக நாம் வாசிக்கிறோம். அவர்கள் மேல் அக்கினி இறங்கின போது அக்கினி நாவுகள் போன்ற நாவுகள் இறங்கி தங்களுக்கு தந்திர வரத்தின்படியே தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாள் நாம் கொண்டாடுவோமானால் வழக்கத்தின்படி கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாய் இது இருக்கக்கூடாது. இந்த நாள் நம்முடைய பொல்லாப்பு, நம்முடைய துர்குணம் இவைகளை எரித்து சாம்பலாக்கி விட்டு தேவனுடைய மகத்துவங்களை நாம் பேசுகிறவர்களாய், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்குரியவர்களாய் வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையானது மாற்றப்பட்ட ஒரு வாழ்வாய் இருக்க இந்த நாள் நமக்கு மாற வேண்டும். இவர்களை பார்க்கும் பொழுது இயேசு மரித்ததான அந்த நாளிலிருந்து பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் அறை வீட்டுக்குள்ளே பூட்டப்பட்டவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, நிறைய சூழ்நிலைகளினாலே நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். தேசத்திலே பல சூழ்நிலைகளினாலே அடைபட்ட நிலைமைகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நம்மை ஒரு அடைபட்ட நிலைமையில வைத்திருக்கிறது. இந்த ஜனங்கள் இந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே அவர்கள் பூட்டப்பட்டிருந்தார்கள். ஆனால் வெளியே அவர்கள் வரும்போது, இப்படி சொல்லுகிறேன், பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ளிருந்து, பூட்டப்பட்ட அந்த வீட்டிற்குள் இருந்து அவர்கள் பூட்டப்பட்டிருந்த நிலைமையில அவங்க எப்படி இருந்தாங்கன்னா பாரம்பரிய யூதர்களாய் அவர்கள் இருந்தார்கள். தீய சுவாபங்கள் நிறைந்தவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த அறையை விட்டு, அந்த வீட்டை விட்டு அவர்கள் வெளியே வரும்போது ஆவியினால் நிறைந்தவர்களாய், உலகத்தை கலக்குகிறவர்களாய், அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துகிறவர்களாய் தேவ வல்லமையோடு கூட வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. எப்படி அடைபட்டு வைத்திருந்த சூழ்நிலையிலே, அடைபட்டிருந்த வீட்டுக்குள்ளே இருந்து எப்படி வர முடிந்தது? அடைபட்டிருந்த வீட்டிற்குள் எப்படி ஒரு, நம்ம வீட்டில் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
ஒரு கோழியை நம்ம அடகாக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த முட்டையை என்ன பண்ணும், அதை அடை காக்கும். அந்த முட்டைக்குள்ளே இந்த குஞ்சுகள் உருவாகி அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அது உள்ளே இருந்துட்டு அந்த குறிப்பிட்ட நாள் வந்த உடனே அது வெளியே வரும் பொழுது எப்படி வருகிறதுனா, அந்த கோழியினுடைய சுவாபத்தில், அந்த கோழியினுடைய முக அழகில, சாயலில் அது வெளியே வருகிறது. அதே போல நீங்களும் நானும் அடைப்பட்ட காலத்தில், அடைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே, கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே நாம் இருப்போமானால், ஒருவேளை அடைபடுவதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கை குறை நிறைந்தவர்களாய் நாம் இருக்கலாம், பலவீனம் நிறைந்தவர்களாய் இருக்கலாம், துர்குணம் நிறைந்தவர்களாய் இருக்கலாம், பொல்லாப்பு நிறைந்தவர்களாய் நாம் இருக்கலாம். ஆனால் தேவ பிரசன்னத்திலே, அந்த சூழ்நிலையிலே நாம் காத்திருப்போமானால், தேவ பிரசன்னத்தோடு, தேவ அபிஷேகத்தோடு பலனடைந்தவர்களாய், இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாய் வெளியே நாம் வருவோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே உங்கள் அடைபட்ட சூழ்நிலைகளை கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய பாதத்தில் அமருவதை மேன்மையாக நினைங்க. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீர்களானால் அடைபட்ட சூழ்நிலை உங்களை எப்படி மாற்றுனா, பலமுள்ளவர்களாய் மாற்றும், கலக்குகிறவர்களாய் மாற்றும். இவர்கள் அடைபட்டிருந்த காலத்தில், அந்த அடைப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த காலத்தில் இவர்களுக்கு உள்ளே நடந்த காரியம் என்ன, எப்படி இவர்கள் வெளியே இவ்வளவு பலவான்களாய், இவ்வளவு தைரியசாலிகளாய் வர முடிந்தது? அவர்களிலே 3 முக்கியமான காரியங்கள் நடந்தது. அந்த அடைப்பட்டிருந்த காலத்தில் அவர்களுக்குள்ளே ஒரு 3 முக்கியமான காரியங்கள் நடந்தது. அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 8:26. அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. முதல் குறிப்பு, அந்த அடைபட்ட சூழ்நிலையில, அந்த அடைபட்ட வீட்டிற்குள்ளே அவர்கள் இருந்தபோது, வெளியே வரும்போது பலவான்களாய், கலக்கருளாய் அவர்கள் வருவதற்கு நடந்த முதலாவது காரியம், அடைபட்ட வீடு, அடைபட்ட சூழ்நிலை அவர்களை விசுவாசிகளாய் மாற்றினது. அல்லேலூயா. இவங்க வாழ்க்கையில் நம்ம பார்ப்போமானால், ஒரு காலத்தில் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், ஒரு காலத்தில் பார்க்கும்போது இயேசுவோடு கூட இருந்தபோது அதிகமாக அவர்களை ஆண்டவர் கடிந்து கொண்ட காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், இயேசுவோடு தான் இருந்தாங்க, இயேசுவோடு கூட நடந்தார்கள், இயேசுவோடு கூட சாப்பிட்டாங்க, இயேசுவோடு கூட உறங்கினாங்க. ஆனால் ஆண்டவர் இவர்களை பார்த்து எப்படி கூப்பிட்டார் என்று சொல்லி பார்ப்போமானால், அற்ப விசுவாசிகளே. என்னது, எப்படி கூப்பிடுறாரு? அற்ப விசுவாசிகளே. நல்ல கவனிங்க, சீஷர்கள், இயேசுவோடு கூட நடந்தவங்க, இயேசுவை செய்ததையெல்லாம் பார்த்தவங்க, இயேசுவோடு சாப்பிட்டவங்க, அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகள். அப்போ இந்த அற்ப விசுவாசிகளை பார்த்து அவர் சொல்றாரு, என்ன சொன்னான்னு பார்த்தாங்கன்னா, ஏன் பயப்பட்டீர்கள்? இயேசுவோடு இருக்கிறாங்க, பிரயாணம் இயேசுவோடு கூட தான் பண்ணுறாங்க. நல்ல கவனிங்க, நம்மளை போல தான் ஆட்கள் அவங்களும் இயேசுவோடு தான் இருக்கிறாங்க, இயேசுவோடு தான் பிரயாணம் பண்ணுறாங்க. ஆனால் சரியான பயந்தாங்கோழிகளாக இருந்தாங்க, சரியான பயந்தாங்கோழிகளாக இருந்தாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவோடு இருந்தவங்க கூடவே இயேசுவோடு இருந்தாலும் சரியான பயந்தாங்கோழிகளாக இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படுகிறவர்களாக இருந்தார்கள். இயேசுவே கூட இருந்தாலும் பயந்த மனிதர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் யாராக இருந்தார்கள் என்று சொல்லி பார்ப்போமானால், இயேசுவோடு இருந்தாலும் அற்ப விசுவாசிகளாக இருந்தாங்க. அற்ப
விசுவாசிகளாய் இருந்தார்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளே அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும். நல்ல கவனிங்க, இங்க சொல்றாரு, முதல்ல யாரா இருந்தாங்க? பயப்படுறவங்களா இருந்தாங்க. அதனால அற்ப விசுவாசின்னு சொல்றாரு. இப்ப இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இன்னும் நீங்க உணரவில்லையா? இயேசுவோடு கூட தான் இருந்தாங்க, ஆனால் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? உணர்வில்லாதவர்களா இருந்தாங்க. முதல்ல பயப்படுறவங்களா இருந்தாங்க, இரண்டாவது உணர்வில்லாதவர்களா இருந்தார்கள். இதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தை தான் அற்ப விசுவாசிகளே. பயப்பட்டவங்களையும் உணர்வில்லாதவர்களையும் பார்த்து ஆண்டவர் கடிந்து கொள்ள பயன்படுத்தின வார்த்தை என்னது? அற்ப விசுவாசிகளே. தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனாலே தெரிந்து கொண்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அப்போஸ்தலர் என்று பெயர் பெற்றவர்கள். ஆனால் இவர்கள் அவ்விசுவாசம் இல்லாத அற்ப விசுவாசிகளாய் இருந்தார்கள். அதனால பயம் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே சந்தேகப்பட்டாய் என்றார். இப்ப நல்ல கவனிங்க, இங்க பேதுரு கடல்ல போகும்போது இயேசு வராரு. உடனே பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடக்கணும்னு சொல்லி கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், நடன்றார், வான்றார். நடந்தான். ஆனால் பயந்து, அந்த சூழ்நிலையில அந்த வசனம்லாம் நமக்கு நல்லா தெரிந்த ஒரு பகுதி. மூழ்கும் போது இயேசு அவனை தூக்கி எடுத்த சம்பவத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பகுதியில் அதை வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை மட்டும் பாருங்க, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். இவங்க எப்படி இருந்தாங்க? முதல்ல பயம், ரெண்டாவது உணர்வில்லாதவங்களா இருந்தாங்க, மூணாவது சந்தேகப்பட்டாங்க. மூணாவது யாரு? சந்தேகம். நம்ம கிட்ட இருக்கிறதா இன்னைக்கு கர்த்தர் பேசிட்டு இருக்கார். நம்ம கிட்ட இருக்கிறதா கர்த்தர் இன்னைக்கு பேசி, இதெல்லாம் இன்னைக்கு மாறணும். இதெல்லாம் இன்னைக்கு மாறி உண்மையான விசுவாசியை கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். அல்லேலூயா. லூக்கா 24:25 வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஆண்டவர் எப்படி எல்லாம் கடிந்து கொள்றாரு பாருங்களேன். அற்ப விசுவாசின்றதுக்கு உள்ள எத்தனை அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? இங்க சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய அவ்விசுவாசத்தை ஆண்டவர் கடிந்து கொள்வதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அந்த அவ்விசுவாசம் அவர்களை யாராய் மாற்றினது என்றால் மந்த இருதயம் உள்ளவர்களாக மாற்றினது. முதலாவது பயம், ரெண்டாவது உணர்வு இல்லாதவங்க, மூணாவது சந்தேகப்படுறவங்க, நாலாவது மந்த இருதயம். இவர்களிலே அதிகமாக ஆண்டவர் கடிந்து கொண்ட ஒரு காரியம் அற்ப விசுவாசி. ஏன் அற்ப விசுவாசி? பயப்படுவர்களா இருந்தாங்க, உணர்வில்லாதவங்களா இருந்தாங்க, சந்தேகம் உள்ளவங்களா இருந்தாங்க, துக்கம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். இப்போ மேல் வீட்டிற்கு வருகிற வேளையிலே ஆண்டவர் சொன்னார், பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் போய் காத்திருங்கள் என்று சொல்லி சொன்னார். வாக்குத்தத்தம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கை அவர்கள் சுதந்தரிப்பதற்கு காத்திருந்தார்கள். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை சுதந்தரிக்கணும்னா காத்திருக்கணும். அல்லேலூயா. நமக்கு அவசரம். இங்க என்ன சொல்றாரு? தேவ வாக்குத்தத்தத்தை பெறணும், சுதந்தரிக்கணும்னா என்ன வேணும்?
காத்திருக்கணும். முடிவு நாளிலே, முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெந்தேகோஸ்தே நாளிலே வல்லவர்களாக, பயம் நிறைஞ்சவங்களா அல்ல, தைரியம் உள்ளவர்களாய் வெளியே வந்தார்கள். உணர்வுள்ளவர்களாய் வெளியே வந்தார்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் வெளியே வந்தார்கள். இந்த பழைய சுவாபங்கள் எல்லாம் மாறி விசுவாசத்தில் வல்லவர்களாக, எப்படி திரும்ப வல்லவர்களாக வந்தாங்க? எந்த பாடுகள் வந்தாலும் அதை தைரியமாய் பயப்படாமல் மேற்கொள்ள இவர்கள் தைரியத்தை பார்த்து மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிலே அவர்கள் வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. இந்த அடைபட்ட காலங்கள், இந்த அடைபட்ட சூழ்நிலைகள் அவர்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை செய்திருக்கிறது. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. அவங்க அடைபட்டிருந்த காலங்கள், அடைபட்டிருந்த சூழ்நிலைகள் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்திருக்கிறது. அல்லேலூயா. இதுவரை இயேசுவோடு இருந்தாலும், இயேசுவோடு கூட நடந்தாலும், இயேசுவோடு கூட சாப்பிட்டாலும், இயேசுவோடு கூட உறங்கினாலும் அவர்கள் யாராய் இருந்தார்கள் என்று சொன்னால் அற்ப விசுவாசிகளாய் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த அடைபட்ட காலம், இந்த அடைபட்ட சூழ்நிலை அவர்களை யாராக மாற்றினது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக மாற்றினது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் அடைபட்ட சூழ்நிலையை போல இருக்கிறதா? அடைபட்ட போல வீட்டின் அனுபவத்தை போல இருக்கா? நம்முடைய தேசத்தில் பார்க்கும் பலவித சூழ்நிலைகள் எல்லாம் அடைபட்ட போல நிலைமையில் இருக்கு. ஆனால் அடைபட்ட காலங்கள், சூழ்நிலைகள் உங்களை எப்படி மாற்றி வெளியே கொண்டு வரணும்னா விசுவாசத்தில் வல்லவர்களாய், அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறவர்களாக அவர்களை மாற்றினது. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருந்தார்கள். அந்த வாக்குத்தத்தங்களை பார்த்தா யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிங்க. யோவான் 14ஆவது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அவர்களிடத்தில் கெஞ்சுவது போல இங்க இருக்கு. ஆண்டவர் சொல்றது, என்ன கொஞ்சம் விசுவாசிங்கப்பா. உங்களையும் பார்த்து ஆண்டவர் கெஞ்சுறாரு, என்ன கொஞ்சம் விசுவாசி, என்ன கொஞ்சம் நம்பு. 14:2-3 வாசிங்களேன். 14ஆம் அதிகாரம் 2-3 வசனம். யோவான் மறுபடியும் அதே தான். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து இப்ப யோவான் 14ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தை வாசிங்க. யோவான் 18:16. 14:18. யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். 16:7 வசனம் 8ஆவது வசனத்தை வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் 14:26 வாசிங்க. யோவான் 14. அந்த நாளில் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும். 26 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த 4 வசனத்தையும் நாம கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் மிக முக்கியமாய் சொல்லுகிற காரியம், நான் திரும்ப வருவேன். ஸ்தலத்தை, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வருவேன். நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காகத்தான் நான் இப்பொழுது போகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போன பின்பு பிதா உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியாக ஒரு தேற்றரவாளனை பிதா என்ன பண்ணுவார்? அனுப்புவார். அந்த தேற்றரவாளன் வரும்போது அவர் உங்களை உணர்த்துவார். அந்த தேற்றரவாளன் உங்களுக்கு போதிப்பார் என்று சொன்னதை இவங்க என்ன செய்யல என்று சொன்னால் விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. நம்பாம அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, இவர்தான் நம்மளை மீட்டு ரட்சிப்பார் என்று சொல்லி நாம இதுவரைக்கும் நம்பிக்கொண்டு இருந்தோம். ஆனால் இப்ப நம்மை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. இது நம்மளுடைய நன்மைக்குத்தான் என்று சொல்லி அவர்கள் நம்பவில்லை. எதை நம்பினார்கள் என்று சொன்னால், தேவன் சொன்ன வார்த்தைகளை விட, தேவன் சொன்னதான வசனத்தை விட அவர் செய்ததான அற்புதத்தை அவர்கள் அதிகமாக நம்பினார்கள். எப்படி பாஸ்டர்? வாசிங்க லூக்கா 5 அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை வாசிங்க. லூக்கா 5 அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, போதும் போதும். இங்க பாருங்க, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரவெல்லாம் பிரயாசப்பட்டுட்டு ஒரு மீனும் கிடைக்காம வலைய ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அலசிட்டு இருக்கிறாங்க. இயேசு அங்கே வந்து போதகம் பண்ணி முடிச்சுட்டு, சீமோன் பேதுருடைய படகுல தான் இருந்து அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. போதகம் பண்ணி முடிச்சுட்டு சீமோனை நோக்கி சொல்கிறாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் சொல்கிறார். ஆனால் சீமோன் சொல்கிறாரு, எங்கள் திறமையில், எங்கள் ஞானத்தில், எங்கள் அறிவில், எங்கள் அனுபவத்தில் நாங்கள் ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டுட்டோம், ஒரு மீனும் கிடைக்கல. ஆனாலும்
உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி வலையை போட்டபோது வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன். பக்கத்தில் இருக்க கூட்டாளி படகுக்கு சைகை காட்டி கூப்பிடுறாங்க. அப்படி ஒரு மீனை ஆண்டவர் ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்த உடனே அந்த வசனம் அழகாக சொல்லுது, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து. அப்ப மீனை பிடிக்க உள்ள தள்ளி கொண்டு போக சொல்லுகிறார். வலைகளை போடுங்கள் என்று சொன்னபோது போட்டாங்க, எல்லாம் கிடைச்சது. இப்போ கிடைச்ச உடனே இயேசுவின் மேலே இல்லை, அந்த அற்புதத்தை நம்பி உடனே தங்களுடைய படவு, மீன், அம்மா, அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி போயிட்டாங்க. ஏன் போனார்கள் என்றால் அற்புதத்தை கண்டதினாலே. அற்புதத்தை கண்டதினாலே. இப்போ யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தண்ணீரை திராட்சரசமாக ஆண்டவர் மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை நடத்தார். 2:11 வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே, இப்ப நல்ல கவனிங்க, எதனால விசுவாசம் வச்சாங்க? தண்ணீரை திராட்சரசமா மாற்றின அற்புதத்தை பார்த்தபோது விசுவாசத்தை என்ன பண்ணாங்க? வச்சாங்க. அற்புதத்தை பார்த்ததுனால. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா 5 அப்பம் 5000 பேருக்கு ஆண்டவர் பங்கிட்டார். இப்படி பல அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். இவர்களுடைய விசுவாசம் எல்லாம் எங்க இருந்துச்சுன்னா அற்புதத்தின் மேல தான். இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி தெரியுமா? வசனம் ஆண்டவர் என்ன சொல்றாரு அது மேல இல்லை. அற்புதம் செஞ்சா ஆண்டவர் நல்லவர், எனக்கு உடனே விடுதலையை கொடுத்துட்டா அவர் நல்லவர், அவர் வல்லவர். விசுவாசம் கொஞ்சம் போனோன்னா அந்த விசுவாசம் போயிடுது. கொஞ்சம் போனோன்னா அந்த விசுவாசம், இவங்க நிலைமை அதுதான். தேவனுடைய வார்த்தையை காட்டிலும், தேவனுடைய வசனத்தை காட்டிலும் அவர் செய்த அற்புதங்களின் மேலே அவங்க பார்வை இருந்துச்சு, அவங்க விசுவாசம் இருந்துச்சு. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் காற்றை அதட்டுகிறார். அதட்டின உடனே அமைதல் படுத்தின பொழுது இயேசுவின் மேல விசுவாசம் வச்சாங்க. இவருடைய விசுவாசம் எல்லாம் எதிலே இருந்தது என்றால் அற்புதத்தில் தான் இருந்தது. அற்புதம் செய்த ஆண்டவர் மரித்த போது அவங்க வாழ்க்கையில் என்ன வந்துச்சுன்னா, அற்புதம் இனிமே நடக்காது. ஏன்னா அற்புதம் இது வரைக்கும் செஞ்சவர் போயிட்டாரு, இனிமேல் என்ன பண்ணாது, அற்புதம் நமக்கு நடக்காது என்று சொல்லி விசுவாசமும் போயிட்டு, இருந்த விசுவாசமும் போயிட்டு. நல்ல கவனிங்க, அற்புதத்தின் மேல் விசுவாசம் வைக்காதீர்கள், தேவனுடைய வசனத்தின் மேல விசுவாசம். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, அற்புதத்தின் மேல விசுவாசத்தை வைக்காதீங்க, தேவனுடைய வசனத்தின் மேல, தேவனுடைய வார்த்தையின் மேல உங்களுடைய விசுவாசத்தை வையுங்க. அல்லேலூயா. இப்போ எதற்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எதற்காக மேல் வீட்டறையிலே இவர்கள் காத்திருக்கிறார்கள்? இதுவரை எங்களுடைய விசுவாசம் எல்லாம் அற்புதத்தின் மேலே தான் இருந்தது ஆண்டவரே. அதனால தான் விசுவாசம் ஒரு சூழ்நிலையில் விசுவாசம் ஏறிச்சு, ஒரு சூழ்நிலை விசுவாசம் அப்படியே இறங்கிடுச்சு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்காம அற்புதத்தின் மேலேயே நம்முடைய பார்வை போகும்போது சில நேரத்தில் விசுவாசம் அப்படியே வேகமாக ஏறுது. அப்புறம் ஒன்றும் நடக்கலைன்னு விசுவாசம் என்ன பண்ணுது, அப்படியே டவுன் ஆகிடுது. அதே போல தான் இவங்களுடைய நிலைமை. இப்போது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் விசுவாசம் பலப்படணும்னா பிதாவினுடைய வாக்குத்தத்தங்கள் அல்லது பிதாவினுடைய வசனம், என்னை விசுவாசியுங்கள், என்னை நம்புங்கள் என்று கேட்டாரே. இந்த வசனத்தை நம்பி அடைப்பட்டிருந்த அந்த காலத்தில், அடைப்பட்டிருந்த வீட்டில் எல்லாம் இருந்தாங்க விசுவாசத்தோடு. இப்போ ஒலிவ மலைக்கு கொண்டு வந்து தூதர்கள் சொல்லுகிறாங்க, இயேசு எப்படி போனாரோ அப்படியே திரும்ப என்ன பண்ணுவார், வருவார்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறார். இதுவரை வருவேன் வருவேன் என்று சொன்னார்,
இப்போ கடைசியாக தூதர்கள் சொல்கிறாரு, எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்னால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் என்ன பண்ணுவார், அவர் வருவார். இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுது. என்ன தெரிஞ்சது? நான் போய் உங்களோடு கூட இருக்கும்படி ஒரு தேற்றரவாளனை பிதாவானவர் அனுப்புவார். அந்த தேற்றரவாளன் வரும்போது உங்களுக்குள்ளே உணர்வு வரும். அவர் உங்களை உணர்த்துவார். அந்த தேற்றரவாளன் போதிப்பார். அந்த தேற்றரவாளன் கண்டிப்பார். அந்த தேற்றரவாளன் ஆலோசனை தருவார். இந்த வசனங்களை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் காத்திருந்தார்கள். இந்த அடைபட்ட காலங்கள் இவர்களை எப்படி மாற்றினது என்று சொல்லி பார்ப்போமானால், அற்புதத்தை கண்டு அற்ப விசுவாசிகளாய் இருந்தார்கள். இப்போ தேவனுடைய வசனத்தின் மேலே தங்களுடைய முழு நம்பிக்கையும் வைத்து விசுவாசம் உள்ளவர்களாய் பிதாவினுடைய வாக்குத்தத்தமானது நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு மேலறையிலே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. முதலாவது அடைபட்ட வீடு, அடைபட்ட காலங்கள், அடைபட்ட சூழ்நிலைகள் வசனத்தை விசுவாசிக்கிற விசுவாசிகளாய் மாற்றினது. இதுவரைக்கும் அற்புதத்தை பார்க்கிற அற்ப விசுவாசிகளாய் இருந்த சந்தேகப்படுகிறவர்களை, பயந்தவர்களை, உணர்வில்லாதவர்களை, மந்த இருதயம் உள்ளவர்களை, இப்படிப்பட்ட கீழ்மட்ட சுவாபத்தோடு கூட இந்த காலைவேளை இந்த ஆராதனைக்கு நீங்க கூட வந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடைபட்ட சூழ்நிலைகள், அடைபட்ட நேரங்கள் தேவ பாதத்தில் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை எப்படி வெளியே கொண்டு வரும் என்று சொன்னால், தைரியம் உள்ளவர்களாய், உணர்வுள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், கலக்குகிறவர்களாய் இந்த அடைபட்ட சூழ்நிலை உங்களை வெளியே கொண்டு வரும். முதலாவது அடைபட்டிருந்த அவருடைய வாழ்க்கையில் செய்த அடைபட்டிருந்த சூழ்நிலைகள், அவங்க வாழ்க்கையில் செய்த காரியம் என்னன்னா, விசுவாசிகளாய் மாற்றினது. அற்ப விசுவாசிகளாய் இருந்தவர்களை உணர்வுள்ள விசுவாசிகளாய் மாற்றினது. சந்தேகப்படுகிறவர்களை விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றினது. மந்த இருதயம் உள்ளவர்களை உணர்வுள்ள இருதயமாய் கர்த்தர் மாற்றினார். இந்த காலையில் யார் இந்த நிலைமையில் இந்த ஆராதனைக்கு வந்திருந்தாலும் உங்களுடைய அவ்விசுவாசத்தை கர்த்தர் நீக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சந்தேகப்பட்ட உங்களை விசுவாசப்படுகிறவர்களாய், விசுவாசத்தில் வல்லவர்களாய் என் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். எவ்வளவு வசனத்தை கேட்டோ, எவ்வளவு சத்தியங்களை கேட்டோ உணர்வில்லாமல் இருக்கிற உங்களுடைய மந்த இருதயத்தை இன்றைக்கு ஆண்டவர் அனல் மூட்டி எழுப்ப விரும்புகிறார். அவருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுங்க. அந்த அடைபட்ட சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் வரும் பொழுது, அடைபட்ட காலங்கள் வரும்போது, எல்லாம் முற்றிலும் மூடப்பட்டது போல ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையாய் உங்க வாழ்க்கையை இருக்கும்போது தேவ பாதத்திலே காத்திருங்கள், தேவ சமூகத்திலே காத்திருங்கள், தேவ பிரசன்னத்திலே காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார், பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை தருவார். உங்களை வல்லமை உள்ளவர்களாக, உலகத்தை கலக்கிறவர்களாக, தேவ ராஜ்யத்திற்குள்ளே மக்களை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக என் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். அப்படிப்பட்ட நிலைமைக்கு இந்த காலைவேளை நான் ஒப்புக்கொடுங்க. என் வாழ்க்கை இந்த நிலைமையில தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்ற இன்னைக்கு ஆவியானவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். கைகளை உயர்த்தி அப்படியே முழங்காற்படிட்டு, ஆவியானவரே என்னிடத்தில் இருக்கிற பயத்தை நீக்குங்க ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற உணர்வில்லாத இதயத்தை நீக்குங்க, என்னிடத்தில் இருக்கிற அவிசுவாசத்தை நீக்குங்க, என்னிடத்தில் இருக்கிற சந்தேகத்தை நீக்குங்க, என்னிடத்தில் இருக்கிற மந்த இருதயத்தை நீக்குங்க ஆண்டவரே. இன்னைக்கு சரிபடுத்தி என்னை சரியான ஒரு விசுவாசம் உள்ளவனாய் மாற்றி அனுப்பதா என்னை நீர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்.
எனக்காக தான் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. நான் என்னுடைய வாழ்க்கையில் அடைபட்ட சூழ்நிலைகள், அடைபட்ட காலங்கள், எதையும் செய்ய முடியாமல் இருக்கிற நேரங்களிலே ஆண்டவரே உங்க சமூகத்திலே அமர, உங்க பிரசன்னத்திலே அமர, உங்க சத்தத்தை கேட்க, என்னுடைய விசுவாசம் வலுப்பெற, என்னை வல்லவனாய் மாற்ற ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். உங்க பாதத்தை பற்றி கொள்கிறேன் அப்பா. என் விசுவாசம் இன்னைக்கு உறுதிப்படுத்தப்படுவதாக. நான் அறை வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வரும்போது வல்லவர்களாக, உலகத்தை கலக்குவர்களாக ஆண்டவரே, தேவனுக்காக ஜனங்களை தேவ ராஜ்யத்தில் சேர்க்கிறவர்களாய் என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு செய்கிற ஆண்டவரே, இன்றைக்கு ஒப்பு கொடுத்த இந்த வாழ்க்கை கடைசி மட்டும் உம்மோடு கூட இருக்கட்டும். இனி அவ்விசுவாசம் உள்ளே வராதபடி, பயம் உள்ளே வராதபடி, சந்தேகம் உள்ளே வராதபடி, ஆண்டவரே உணர்வில்லாத இருதயம் உள்ளே வராதபடி, மந்த இருதயம் உள்ளே வராதபடி எங்க பிள்ளைகளை பிரசன்னத்தினாலே நிரப்பும், பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையினாலே இந்த காலை வேளையில நிரப்பும் ஐயா. இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த வசனத்தால் இடைகட்டி இன்னைக்கு அற்ப விசுவாசியா அல்ல, விசுவாசம் உள்ள சந்ததியாய் கர்த்தர் அனுப்புவாராக. இந்த தேசத்தை கலக்க ஆண்டவரை எழும்புகிற, ஆண்டவரை சாதிக்கிற விசுவாசிகளாய் கர்த்தர் எழுப்புவீராக, மாற்றுவீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.